தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச்செயல் என்கிற வாசகங்கள் பாடப்புத்தகங்களில் இன்றைக்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து இடம்பெற்றாக வேண்டிய நிலைதான் தற்போது வரையில் தமிழகத்தில் நீடித்து வருகிறது. சக மனிதர்களை சாதிய ரீதியில் பிரித்து பார்ப்பதும் அவர்களிடம் தீண்டாமை எனும் கொடுஞ்செயலை செய்வதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு உதாரணம் மதுரையில் ஒரு கிராமத்தில் இன்றளவும் கடைபிடிக்கப்படும் இரட்டை குவளை முறை. அது குறித்து புதிய தலைமுறையின் பிரத்யேக கள ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் இதோ. தீண்டாமை அரங்கேறுவதை வெளிப்படுத்தும் இடமாக தேநீர் கடைகளே இன்றளவும் திகழ்கின்றன. அப்படி ஒரு இடத்தை மதுரை மாவட்டம் மருதங்குடியில் கண்டறிந்தது புதிய தலைமுறையின் செய்தியாளர் குழு. அந்த தேநீர் கடையின் திண்ணையில் அமர்ந்தபடி உயர் சாதியினர் தனி குவளையில் தேநீர் குடிப்பதையும், அவர்களிடமிருந்து சற்று தள்ளி தரையில் அமர்ந்தபடி பிளாஸ்டிக் குவளைகளில் தாழ்த்தப்பட்டோர் தேநீர் குடிப்பதையும் காண முடிந்தது. அங்கிருக்கும் நாற்காலியிலோ திண்ணையிலோ அமர தாழ்த்தப்பட்டோருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அந்த கிராமத்தின் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரிடம் பேசினோம். சாதிய அடக்குமுறைகளுக்கு அஞ்சி முகம் காட்ட மறுத்த அவர் தனது பெற்றோர் தற்போதும் கூட இந்த அடக்குமுறைகளுக்கு அஞ்சுவதாக குறிப்பிட்டார். ஜல்லிக்கட்டுக்கு வளர்க்குறேங்க. நீ எங்கள் பெரிய கொஞ்சம் எங்கள் அப்பா அவங்க வயசு மட்டும் போனாங்கடா, நீ டீ கடையில் போய் கீழே தான் கொஞ்சம் உட்காடுறாங்க, நீ உங்களால் உட்காந்து சரி சமமாக உட்காந்து குடிக்க முடியல. எங்களை மாதிரி பசங்க வந்து கொஞ்சம் இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்காங்க, மாற மாட்டேன்றாங்க. எங்கள் வீட்டிலேயே திண்ணையில் உட்காந்து மட்டும் யாராச்சும் வந்தாங்கடா அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பார்த்துட்டு போவாங்க. இந்த மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கடந்த 2012ஆம் ஆண்டு எவிடன்ஸ் அமைப்பைச் சேர்ந்த கதிர் என்பவர் நடத்திய ஆய்வில் மதுரை மாவட்டத்தில் மட்டும் 463 தேநீர் கடைகளில் இரட்டை குவளை முறை கடைபிடிக்கப்பட்டதை கண்டறிந்ததாக ஆதாரங்களோடு குறிப்பிட்டார். ஆனாலும் இந்த இரட்டை குவளை முறை தற்போது வரை நடைமுறையில் இருப்பதன் மூலம் தீண்டாமையை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்பது தெளிவாகிறது என்றார் கதிர். சுதந்திரம் வாங்கிட்டோம், கான்ஸ்டியூஷன் 1950 உருவாக்கப்பட்டது, தீண்டாமை இல்லைன்னு சொல்றாங்க, ஆனாலும் இன்றும் இருக்கு. இது போன்ற இரட்டை குவளை முறை கூடாது என்று இப்ப SC/ST அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 ஆக்ட்ல வலுவா சொல்லப்பட்டிருக்கு. இது போன்ற பாகுபாடுகள்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு இதன் அடிப்படையிலாவது நடவடிக்கை இன்னைக்கு எடுக்கலாம். சமூகத்தில் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மனிதர்களை வேறுபடுத்தும் நிலை இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தாழ்த்தப்பட்டோர் மீதான தீண்டாமையின் கோரப்பிடி இறுகுவதற்கு முன் அவற்றை முழுவதுமாக அகற்ற வேண்டிய கட்டாயமும் அரசுக்கு இருக்கிறது. ஆண்டாண்டுகளாக இருக்கின்ற இரட்டை குவளை முறை ஒழிப்பதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் பெயரளவில் நடவடிக்கை எடுக்காமல் ஆத்மார்த்தமான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் ஆண்டாண்டுகளாக நீடிக்கும் இந்த இரட்டை குவளை முறையை மாற்ற முடியும் என்பது எவ்வித ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் நாகேந்திரன் மற்றும் ஒளிப்பதிவாளர் குணசேகரனுடன் ஹரிகிருஷ்ணன்.